நான் வெறும் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஓவர்லுக் படித்து உங்கள் 12th பப்ளிக்கில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் 90+ வாங்க முடியுன்றதை ஃபஸ்ட்டு வீடியோலேருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த 90+ மட்டும்தான் வாங்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. யூ கேன் ஈவன் அந்த ஸ்கோரை நீங்கள் 95+ வரைக்குமே கொண்டு போகலாம். பட் ஜஸ்ட்டு வெறும் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஓவர்லுக்கிட்ட படித்தா மட்டும் பார்த்தாது. அதில் நீங்கள் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தெரிஞ்சிருக்கணும். அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் டெஃபினட்டாக அந்த 90+ஐ நீங்கள் 95+ஆக இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நான் உங்களை எக்ஸ்ட்ராவாக எதையுமே ஒரு வார்த்தை கூட நான் படிக்க சொல்ல போகிறதில்ல. இட்ஸ் ஜென்ரல் லாஜிக்கல் சென்ஸ். நீங்கள் திங்க் மட்டும்தான் எனக்கு பண்ணணும், வேறு எதுவுமே நீங்கள் எனக்கு பண்ண வேணாம். ஸோ அதனால் என்ன திங்க் பண்ணணும் தானே கேட்குறீங்க, அதை நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ நான் ஃபிசிக்ஸ்க்கு தனியாக, கெமிஸ்ட்ரிக்கு தனியாக, மேக்ஸுக்கு தனித்தனியாக நான் போடுறேன். பிகாஸ் எல்லாம் நான் ஒரே வீடியோவில் என்னால் சொல்ல முடியாது. ஈச் வீடியோ 10 to 12 minutes தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் பக்காவாக சொல்லிடுறேன். சரி, ஓகே. இப்போ நாம் ஃபஸ்ட் மிட்டர்மில் தானே டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இப்போதைக்கு நான் ஃபஸ்ட் மிட்டர்ம் போர்ஷனில் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குன்றதை ஈச் சப்ஜெக்ட் நான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஃபிசிக்ஸில் நமக்கு ஃபஸ்ட் மிட்டர்ம் போர்ஷன் என்ன? 3 லெசன் தான். என்னென்ன லெசன்? ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, அதுக்கடுத்து லாஸ்ட்டாக மேக்னட்டிசம் படிப்பீங்க. ஓகே, பார்க்கலாமா? எக்ஸாமில் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாமா? அந்த டைமில் ஸ்மார்ட்டாக எப்படி கொஷின்ஸ் அட்டன் பண்ணலான்றதை பார்க்கலாமா? எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பாரு. டெஃபினட்டாக இந்த வீடியோ உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது உண்மையாகவே இருந்துச்சா இல்லையான்றதை வீடியோ முடிச்சுட்டு நீ ஃபீல் பண்ணுவப்ப. ரைட், ஓகே. ஸோ நான் உங்கள் கிரீஷ், இது உங்கள் GI மைண்ட்ஸ் சேனல். சரிடா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லெசன் வைஸ் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட் மிட் டேர்மில் எப்படி அதை அட்டென்ட் பண்ணணுன்றதை பார்ப்போம். ஓகேவா? 2 செக்ஷன் தான். ஸோ டேரெக்டாக சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்ஸ் பார்க்க போயிருங்க, நானும் என் ஒர்க்ஸ் பார்க்க போயிடுறேன். ரைட், ஓகே. முதல் விஷயம், நமக்கு மொத்தம் எத்தனை ஈஸி லெசன், எத்தனை கஷ்டமான லெசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே சாப்டர் 1 அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் சாப்டர் 3 மேக்னட்டிசமும் கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டாக இல்லையா? ஏன்? சிம்பிள். நம்ம எல்லாருக்குமே ஃபிசிக்ஸ் பிடிக்காததுக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் என்ன? கொஷின் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். எக்கச்சக்கமான புக் பேக் கொஷின்ஸாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் படிக்க முடியாதனால சாப்டர் 1லையும் 3லையும் பிடிக்காதுன்னு. ஏன்னா அதில் தான் அதிகமான கொஷின்ஸ் இருக்குது, புக் பேக் கொஷின் கம்பேர்ட் டு சாப்டர் 2. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப நல்ல பையன். ஸோ கம்மியான கொஷின்ஸ் தான் இருக்கும். அந்த கம்மியான கொஷின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே போதும், ஈஸியாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ அதனால் சாப்டர் 2ல் நான் பெருசாக ஒன்று டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல தேவையில்லை. எக்ஸப்ட் 2 மார்க்ஸ் அண்ட் சம்ஸுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா 2 மார்க்ஸ் அங்கே நிறையா இருக்குன்றது தெரியும், சம்ஸ் அங்கே நிறைய இருக்குன்றது தெரியும். ஸோ அதை நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு சாப்டர் 1 and 3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்ப்போம். அடுத்து சாப்டர் 2ஓட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு பார்ப்போம். அப்புறம் 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் ஜென்ரலாக எப்படி அட்டன் பண்ணுன்றதை பார்த்துட்டோன்னா அவ்வளோதான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகே, முதல் விஷயம் நல்லா கவனிங்கடா. சாப்டர் 1ம் 3யும் இன்டர் கனெக்டடா இல்லையா? லெசன் சாப்டர் 3யை தொட்டவங்களுக்கு தெரியும் 1 and 3 பாதி லெசன் இன்டர் கனெக்டடாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா சாப்டர் 1 படித்தவங்க சாப்டர் 3ல் ஆல்மோஸ்ட் ஒரு ஐ திங்க் ஒரு 6 to 7 டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பாங்க. ஏன்னா ரெண்டுமே எக்ஸாக்ட்லி சேம். இங்கே எலக்ட்ரிக் டைபோலும்பா, இங்கே மேக்னெட்டிக் டைபோலும்பா. புரியுதா? இங்கே சார்ஜஸ்ன்பா, இங்கே போல் ஸ்ட்ரென்த்துன்பா. இங்கே நார்த் போல் சவுத் போலுன்பா, இங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு சொல்லுவேன். சிம்பிளாக சொல்லணும்னா அவன் மெயின் ஆள், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஒரு ஆளுன்னா இவன் அவனோட ஷேடோ, அவ்வளோதான். ஸோ அதனால் அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. ஸோ சிம்பிளாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு லெசன் அதாவது சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை நல்லா கவனித்து படித்து முடிச்சுட்டு சாப்டர் 3ல் எத்தனை டீட்டெயில்ஸ் நீ படித்து முடிச்சிருக்கன்றதை ஜஸ்ட் அந்த லெசனை பாரு, உனக்கே புரியும். அதில் மொத்தம் 17 டீட்டெயில் இருக்குன்னு நினைக்கிறேன் தேர்ட் லெசனில். அதில் நீ கரெக்டாக முடிச்சிட்டேன்னா, ஐ மீன் சாப்டர் 1 நீ பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன்னா வெறும் 10 டீட்டெயில் தான் இருக்கும். அந்த 10 டீட்டெயிலையும் நீ என்ன படிக்க போகிற? இம்பார்ட்டன்ட் அண்ட் ஓவர்லுக்ட மட்டும் தான் படிக்க போகிறேன். ஸோ அதுலேயும் ஒரு 3 டீட்டெயில் போய்டுன்னு வச்சுக்கோயேன், 3 to 4. அப்போ மிச்சம் இருக்கிறது 6லேருந்து 7 டீட்டெயில் மட்டும்தான் நீ உட்காந்து படிக்கணும். மிச்சம் எதுவுமே நீ படிக்க தேவை. புரியுதா ப்ரோ? எனக்கு படிக்கிறதும் கஷ்டமாக இருக்கே ப்ரோ, ஏன்னா ஒவ்வொரு டீட்டெயிலும் பெருசாக இருக்குது, அது படிக்கிறதுக்கும் எனக்கு தெரியலையே ப்ரோ அப்படின்னா, நான் சிம்பிளாக சொல்லிட்டா, நான் சொல்கிறது எல்லா வீடியோவில் ஒரே சொல்யூஷன் தான். நான் ஜஸ்ட்டு மூவி சாங்ஸ் கேட்டு தான்
அந்த டெரிவேஷன்ஸ் எல்லாமே நான் படித்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஒரு ஹியூமனால் இவ்வளோ போர்ஷன்ஸும் படிக்க முடியாது. பட் எனக்கு அந்த ட்ரிக் எப்படி ஹெல்ப் ஆச்சு? அந்த மூவி சாங்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்ச மூவி சாங்ஸை சைடு ஃபோனில் நீங்கள் ப்ளே பண்ண விட்டுருங்க. இங்கே உட்காந்து உங்கள் நோட்ஸை பார்த்து சும்மா நீங்களே போட்டு பாருங்கள். அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போடுவீங்க. ஏன்னா அந்த சாங்ஸ் உங்கள் மைண்டை ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே கொண்டு வரும். இதுதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ சாப்டர் 1 இருந்தாலும் சரி, சாப்டர் 3 இருந்தாலும் சரி, இப்படி தான் நீ படிக்க போகிற ஃபார் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ். ஏன்னா 3 மார்க்கும் சரி 5 மார்க்கும் சரி டெரிவேஷன்ஸ் இருக்குது. டெரிவேஷன் தான் எதை யூஸ் பண்ணணும்? ஃபோனில் நீ என்ன கேட்கணும்? சாங்ஸு. நிறைய பேர் ட்ரை பண்ண மாட்டீங்க. பட் ஒரு டைம் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு, ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகலைன்னா கமெண்ட் செக்ஷனில் நீ சொல்லு, உனக்கு நான் வேறு சொல்யூஷன் சொல்கிறேன். பட் ஒன் டைம் ட்ரை பண்ணிடு, அப்புறம் நீ ரெக்ரெட் பண்ணுவ. ஓகேவா? ரைட், ஓகே. ஸோ 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து நீ சாப்டர் 1 அண்ட் 3 இன்டர் கனெக்டட் சாங்ஸ் கேட்டு சூப்பராக படிக்க போகிற. சாப்டர் 1 நீ தெளிவாக படிச்சிட்டனாலே சாப்டர் 3 உனக்கு ஈஸி ஆகிடும். சாப்டர் 2ல் டீட்டெயிலே கம்மி தான், ஓவர்லுக்டும் கம்மி தான். ஸோ அதனால் நீ ஈஸியாக படித்து முடிச்சிடுவேன். பட் எல்லாருக்கும் இந்த தலைவலி 2 மார்க்ஸ். ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி சாவடிக்கிறாங்க, ஏன் ப்ரோ இவ்வளோ 2 மார்க்ஸு அப்படின்னு தானே கேட்குறேன். சத்தியமாக சொல்லிட்டா இந்த 2 மார்க்ஸ்க்கு பாட்டு கேட்டும் படிக்க முடியாது. ஏன்னா அது தியரி, மெமரைஸும் பண்ண முடியல. என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டேன்னா, சிம்பிளாக நீ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீ படிக்க போகிறது இம்பார்ட்டன்ட் அண்ட் ஓவர்லுக்டு தான். நீ வந்து ஃபுல் புக் பேக் கொஷின்ஸு நீ படிக்க போகிறது கிடையாது. நானாக ஃபுல் புக் பேக் படிச்சிருந்தேன். ஃபுல் புக் பேக் நான் உட்காந்து ஹார்டாக படித்தது ஒரு லெசனுக்கு எனக்கு தெரிஞ்சு 2 hours எடுத்துக்கொண்டா. இதான் மேட்ரு. உட்காந்து நீ படித்தனா 2 hours எடுக்கும். ஃபுல் புக் பேக் ஃபார் 2 மார்க்ஸ் ஒரு லெசனுக்கும். நீ படிக்க போகிறது இம்பார்ட்டன்ட் அண்ட் ஓவர்லுக்னால அதை விட கம்மியாக தான் ஆகும். பட் அதை விட ஷார்ட்டாக ஒரு ரூட் சொல்லிட்டேன். ஃபார்முலா எப்போவுமே படித்து வச்சுக்கோ. ஏன்னா மோஸ்ட்லி டெஃபினேஷன் நிறைய வரும்னால ஃபார்முலா எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக படித்து வச்சிரு. பிகாஸ் அவங்க எப்படி வந்து இது பண்ணுறாங்கன்னா, மார்க் அலாட்மெண்ட்னா ஒன்று டெஃபினேஷன், இல்லைன்னா உனக்கு வந்து ஃபார்முலா. டெஃபினேஷன் எழுதுனா 2 மார்க், ஃபார்முலா எழுதுனா 1 மார்க். அதாவது 20 வார்த்தையை சேர்த்து எழுதுனா 2 மார்க்கு, அதே ஒரே ஒரு ஃபார்முலா எழுதுனா 1 மார்க்காம். ஸோ அதனால் ஃபார்முலா டெஃபினட்டாக படிச்சிரு. 2 மார்க்ஸில் எதெல்லாம் உனக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் ஓவரில் கொடுத்துருக்கோமோ அது எல்லாத்துக்கும் ஃபார்முலாஸை பக்காவாக படிச்சிரு. அப்போ டெஃபினேஷன் சிம்பிளாக நான் சொல்கிறேன், உனக்கு ஈஸியாக டெஃபினேஷன் இருந்தால் படி. இல்லைன்னா அந்த டெஃபினேஷனை ஓன் வேர்ட்ஸில் கான்செப்ட்ஸை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீ ஓன் வேர்ட்ஸில் எழுது. பிகாஸ் நீ ஓன் வேர்ட்ஸில் எழுதுனா கூட ஒரு 1/2 மார்க் வருன்னு வச்சுக்கோயேன், 1.5 மார்க் அங்கேயே உனக்கு கிடச்சிரும். ஈவன் வித்தவுட் ஸ்டடிங், வெறும் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபார்முலா மெமரைசேஷன். தட்ஸ் இட். டெஃபினேஷனாக கேட்டாங்கன்னா அப்படி எழுது. மிச்சபடி எல்லா கொஷின்ஸுமே உனக்கு சிம்பிளாக தான் இருக்கும். இந்த ரீசனிங் கொஷின்ஸை மட்டும் நீ வந்து என்ன பண்ணுறன்னா, யுவர் விஷ், நீ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே எழுதலாம். இல்லைன்னா இல்லை ப்ரோ நான் உட்காந்து தெளிவாக படிச்சிடுறேனாலும் படி. பட் ஏதாவது ஒன்று தெளிவாக படிச்சிரு 2 மார்க்ஸில். அதாவது ஏன்னா உனக்கு ஒன்று டெஃபினேஷன் கேட்பான், ஓகேவா? டெஃபினேஷன் கேட்பான், இல்லைனா சம்திங் லைக் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்பாங்க, இல்லைனா ஃபைனலி ரீசனிங் கேட்பாங்க. ஸோ இந்த 3 பார்ட்ஸ் இருக்குது. இதில் ப்ராப்பர்ட்டிஸ் சின்னதாக இருக்கும், அதனால் படிச்சிரு. ஆனால் டெஃபினேஷனும் ரீசனிங்கும் ஏதாவது ஒன்று நீ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓனாக படிச்சுக்கோ, அதாவது ஓனாக எழுது. ஆனால் ஏதாவது ஒரு பாட்டை கரெக்டாக நோட்ஸ்லையோ இல்லை நீ படிக்கிற கைட்லையோ எக்ஸாக்டாக எப்படி இருக்கோ அதே மாதிரி படிச்சிரு. இதுதான் மேட்ரு. அதை நல்லா புரிஞ்சுக்கோ, ஓகேவா? 2 மார்க்ஸு இப்படி தான் நீ படிக்க போகிற. சாங்ஸ் கேட்க முடியாது, ஒத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படி. 3 பாட்டு இருக்குன்ட்டேன். டெரிவேஷன்ஸ் வராது உங்களுக்கு, எதுவுமே 2 மார்க்கில் டெரிவேஷன் வராது. அப்படி இருந்துச்சுன்னா அது 3 மார்க்காக போயிடும், ஓகேவா? அதை பார்த்துக்கோ. டெஃபினேஷனை நீ ஓனாக படிக்க போறியா இல்லை ரீசனிங்கை நீ ஓனாக படிக்க போறியான்றதை பார்த்துக்கோ. மோஸ்ட்லி ஐ வில் ப்ரிஃபர் டு நீ வந்து இதை ஓனாக படி. அது என்ன சொல்லுவீங்க, மறந்து போகுது. யா, அந்த ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின்ஸை நீ ஓனாக படிச்சுக்கோ. பிகாஸ் அதுக்கு வந்து ஆன்சர் கீழே பெருசாக இருக்காது. டெஃபினேஷன்ஸை நீ வந்து ஓன் வேர்ட்ஸில் படிக்கிறத ப்ரிஃபர் பண்ணாத. ஜஸ்ட் புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி படிச்சிரு. ரீசனிங்கை ஓன் வேர்ட்ஸில் படிச்சிரு. ப்ராப்பர்ட்டிஸை சின்னதாக தான் இருக்கும், ஜஸ்ட் பார்த்துக்கிட்டனாலே போதும்.
திஸ் இஸ் த பிளான் ஃபார் 2 மார்க். ஸோ இப்போ சாப்டர் வைஸ் நான் உனக்கு எப்படி ஈஸியாக படிக்கணுன்றதை சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ எக்ஸாமில் எப்படி ப்ரோ அட்டன் பண்ணுறதுன்னு தானே கேட்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் சம்ஸு, எக்ஸசைஸ் சம்ஸு, எக்ஸாம்பிள் சம்ஸு, கேல்குலேஷன்ஸு, இதெல்லாம் பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்பல. எல்லா டவுட்ஸும் இப்போ சொல்லிடுறேன், டக்கு டக்குன்னு பார்த்துரு. ஸோ ஐ ஹோப் எந்த அளவுக்கு என்னால் சிம்பிளாக சொல்ல முடியுமா அந்த அளவுக்கு நான் உனக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ சாப்டர் வைஸ் டிப்ஸ் சொன்னதுனால இப்போ நீ எக்ஸாமில் உனக்கு 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இருக்கும். ஆல்ரெடி 3 மார்க் அண்ட் 5 மார்க்கை எப்படி அட்டன் பண்ணுன்றதை என்னோட ஆன்சர் கீ வச்சு நான் காமிச்சிட்டேன். 2 மார்க்கை எப்படி எழுதணுன்றதை இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். 1 மார்க்கு நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ இன்டெக்ஸ்லேருந்து 1 வேர்ட்ஸ் வருதே அது என்ன பண்ண ப்ரோ? இப்போதைக்கு 1 வேர்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட்டு புக் பேக்கை படி, வேறு எதுவும் படிக்காது எனக்காக. ப்ரோ நம்ம 90லேருந்து 95+ தான் எம் பண்ணுறோம். நம்ம ஸ்டில் சென்டம்க்கு போகல. அந்த சென்டம்க்கு போகணுன்னா தெர் ஆர் சம் க்ரைட்டீரியா, கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 1 வேர்ட்ஸ் அடிக்கிறதுக்கு ஒரு சில இது இருக்குது. பட் அதுக்கு நம்ம இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேணாம். நம்மளோட டார்கெட் 6 2 மார்க், 6 3 மார்க், 5 5 மார்க், இதை 3த்தையும் பக்காவாக அட்டன் பண்ணணும். ப்ளஸ் புக் பேக் 1 வேர்ட்ஸை ஒரு தப்பு விடாமல் பண்ணணும். அவன் இன்டெக்ஸாக கேட்குற 1 வேர்ட்ஸும் உனக்கு தெரியலனாலும் கவலைப்படாது. நமக்கு ஸ்டில் 1 இயர் இருக்குது. நமக்கு நெக்ஸ்ட் இயர் மார்ச்சில் தான் பப்ளிக் எழுதுகிறோம். அதுக்குள்ளே அந்த இன்டெக்ஸ் 1 வேர்ட்ஸ் எப்படி படிக்கணுன்றதை நான் சொல்லி கொடுத்துறேன். ஸோ நீ எனக்கு டார்கெட் பண்ண வேண்டியது புக் பேக் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் அண்ட் ஓவர்லோட், அந்த 6 2 மார்க், 6 3 மார்க், 5 5 மார்க், அப்புறம் அந்த புக் பேக் 1 வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ புக் பேக் 1 வேர்ட்ஸை தெளிவாக படிச்சிரு. புக்கின் சைடில் நீ எதுவும் படிக்க வேணாம், ஜஸ்ட் அப்படியே விட்டுரு. சரி, ஃபைனலி உங்கள் எல்லாருக்கும் தலைகீழ கஷ்டப்படுற பாட்டு தான் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள். எக்ஸசைஸ் எப்படி படிக்கணுன்றதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பேசிக்காக உங்களுக்கு எக்ஸசைஸ்லேருந்து ரொம்ப டஃப்பாக வராது, ஈஸியாக தான் வரும்ட்டேன். பட் எக்ஸாம்பிள் மேபி தே கேன் ஆஸ்க், கொஞ்சம் டஃப்பாக கேட்கணுன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளை கேட்க ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்கள் படிக்கிற இம்பார்ட்டன்ட் அண்ட் ஓவர்லுக்ட் எக்ஸாம்பிளே போதும். ஏன்னா என்ன 2 மார்க் கம்பல்சரி கேட்டாலும் சரி, என்ன 3 மார்க் கம்பல்சரி கேட்டாலும் சரி, உங்களுக்கு அது போதும். அந்த இம்பார்ட்டன்ட் அண்ட் ஓவர்லுக்டை நீங்கள் படித்தா போதும். இம்பார்ட்டண்ட்டாக யார் ரெஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஆல்வேஸ் இம்பார்ட்டண்ட்டுக்கு கார்டு மாதிரி இருக்கிறது விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சார், அவங்களோட வீடியோஸ் தான். ஈவன் நானே இம்பார்ட்டன்ட் பண்ணணுனாலே அவங்கள சேனல் பார்த்து தான் நான் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால் இம்பார்ட்டண்ட்டுக்கு அவங்க சேனலில் ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஓவர்லுக்டுக்கு என்னோட சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் எக்ஸாம்பிள் சம்ஸை சூப்பராக படிச்சிருங்க. தட்ஸ் இட். 3 லெசன் எப்படி ஈஸியாக படிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். லெசன்ஸ் எப்படி இன்டர் கனெக்டடாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டேன். 2 மார்க்ஸ் எப்படி படிக்கணுன்றதை சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரி 3 மார்க் 5 மார்க் நான் எப்படி டெரிவேஷன்ஸ் பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்துட்டேன். 1 வேர்ட்ஸில் வெறும் புக் பேக்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அண்ட் ஃபைனலி எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸம்ஸும் எப்படி பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? லாஸ்ட்டாக ஒரே ஒரு சின்ன ட்ரிக்கோட இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். நீ படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஓவர்லுக் அப்படியே வருமா, அப்படியே அந்த சம் வருமா, அப்படியே அந்த எக்ஸசைஸ் சம் வருமா, இல்லை அப்படியே அந்த கொஷினை கேட்பாங்களான்னு கேட்டால் 90% கேட்பாங்கன்னா 10% மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த 10% எப்படி டேக்கிள் பண்ணணும்னா ஒன்றும் கிடையாது. நீ திங்க் பண்ணு. கொஷின் புரியலைன்னா அது என்ன கொஷின்னு 2 to 3 டைம்ஸ் ரீட் பண்ணிப்பார். டெஃபினட்டாக நீ படித்த இம்பார்ட்டன்ட் அண்ட் ஓவர்லுக்டுலேருந்து தான் வரும் கண்டிப்பாக. எஸ்பெஷலி உன்னால் 6 கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியல 2 மார்க்லையோ 3 மார்க்லையோன்னு டெஃபினட்டாக நீ படித்த ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் ஓவர்லுக்டுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஆனால் கொஷினை ஸ்லைட்லி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இதனால தான் நான் சொன்னேன், கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படி, அப்போ தான் நீ படித்தது கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த ட்ரிக்கு ஃபிசிக்ஸ்க்கு நான் சொல்லலை, நீ படிக்கக்கூடிய ஃபிசிக்ஸ்லேருந்து மேக்ஸு, ஏன் ஈவன் பயாலஜி கூட இருக்கும், எனக்கு தெரியலை, பட் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் இதுதான் லாஜிக்கே. படிச்சிருப்பேன், ஆனால் கொஷினை நாங்கள் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்ருவோம், நீ அதை அட்டன் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் அதில் ஏமாந்துராத, கொஷினை நல்லா ரீட் பண்ணி டெஃபினட்டாக நீ படித்ததுலேருந்து தான் வந்திருக்குன்றதை ரியலைஸ் பண்ணி எழுது. ஓகேவா? தட்ஸ் இட் ஃபார் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த வீடியோ உண்மையாகவே உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லு. ஸோ நான் நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸுக்கும் இதே மாதிரி என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குன்றதை சொல்லிடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு எல்லா லெசன்ஸையுமே எவ்வளோ ஈஸியாக என்னால் சொல்லித்தர முடியுமோ அதை பக்கா ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லியும் தந்துடுறேன். ஸோ தட் நான் என்னென்ன கஷ்டப்பட்டனோ அந்த கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாதுன்னுக்காக தான் இவ்வளோ எஃபர்ட்ஸையும் நான் போடுறேன். ஸோ தட்ஸ் இட்.
ஸோ வழியை நான் காமிச்சிட்டேன் நண்பா. அகெயின் ஃபிசிக்ஸை சூப்பராக படி, என்ன டவுட்ஸ் இருந்தால் கேளு. ஃபிசிக்ஸில் தான் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்னால அதையே சூஸ் பண்ணல. ஸோ அதனால் டெஃபினட்டாக என்ன டவுட்ஸ் இருந்தால் கேளு, கண்டிப்பாக கிளியர் பண்ணு. ஓகே நண்பா, நாளைக்கு சூப்பரான வீடியோவில் உன்னை சந்திக்கிறேன். கெமிஸ்ட்ரி வீடியோ வேணுமா, மேக்ஸ் வீடியோ வேணுமான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். ஓகே நண்பா, ஸோ நாளைக்கு பார்க்கலாமா? ரைட், ஓகே. ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் 12. சூப்பராக படிங்க.